அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. எங்கள் வீட்டில் இன்றைக்கி எலும்பு போட்டு தால்ச்சா வச்சுருக்குறோம். பாருங்கள், செய்ய போகிறோம். வீடியோவில் வாங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கடலப்பருப்பு 1 கிளாஸ், இந்த பருப்பு 1 கிளாஸ் போட்டிருக்கிறேன், 1.5 கிளாஸ் போட்டிருக்கிறேன். துவரம் பருப்பு இந்த பாருங்கள், இதை களைஞ்சிட்டு நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம். நல்லா ஊறுனா தான் அந்த குக்கரில் சீக்கிரம் வெந்துடும். மூணு வாட்டி அலசிட்டேன், ஊறட்டும். அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அடுப்பில் போட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், பேத்தியை விட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆச்சு. சரி, தால்ச்சா வச்சுட்டு ஈரல் வாங்கிட்டு வந்தேன். பெரட்டிட்டு தேங்காய் சோறு மாதிரி ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இது பாருங்கள். இது அப்படியே நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் கொடுமா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸ்கூல் கிட்டே அங்கே கறிக்கடை இருக்குது, வர்ற வழியில். சரி, பேத்தியை விட்டுட்டு வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துடுறோம். எப்பவுமே இப்படி வடிகட்டாதீங்க. அந்த வடிகட்டினீங்கன்னா அந்த மண் கறியில் எதுனா ஒரு தூசியில் இருக்கும், அந்த கட்டைங்களில் இருக்கிற கறிங்களில் மண். அதனால் எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணி பாருங்கள். அதனால் நம்ம எப்பவுமே எடுத்து வச்சுட்டு தான் அலசணும். நல்ல தண்ணி ஊற்றிக்கிறோம். இது குக்கரில் தான் போட போகிறேன் நான். அப்போ தான் ஒரு 4 விசில் சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு எல்லாவுடைய செலவு எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் எது நம்ம ஏன்னா சட்டியிலனா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் இப்படி செய்ய போகிறோம். எதுவுமே போட்டு வேக வைக்கக்கூடாது. வெறும் பருப்பு இந்த கறியை போட்டு தான் வேக வைக்கணும். மஞ்சத்தூள் ஒண்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் தால்ச்சாக்கு எந்த இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எல்லா காய்கறியும் போட்டு தால்ச்சா வைக்கிறோம். இந்த பாருங்கள், கறியை சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். இதில் அந்த இது போட்டு இதை போடுறேன். அப்படியே போட்டு வேக வச்சிட்டோம். தால்ச்சாக்கு இந்த அளவுக்கு புளி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் தால்ச்சா. நல்லா ஊற வச்சுடுங்க. தால்ச்சாக்கு குக்கர் வச்சுட்டேன். போட்டு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம காய்கறி ரோகுலே, கத்திரிக்காய், கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பூசணிக்காய் போட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் கறி போட்டு தால்ச்சா வைக்க போகிறோம். வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இது அரிசி கொஞ்சம் தண்ணியில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். காய்கறிங்கெல்லாம் கட் பண்ணி போடுங்கன்ட்டு. இந்த தால்ச்சாக்கு நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான், எல்லாம் ரொம்ப போடக்கூடாது, நல்லா இருக்காது. கருணைக்கிழங்கு இப்படி சீச்சுக்கோங்க. போடக்கூடாது. தால்ச்சாக்கு வெறும் இதுதான் போடுவாங்க. சும்மா எல்லா காய்கறி போட்டு செய்யலாம். அதுதான் எங்கள் நாகூர் சைட்லாம் கேரட்டு, எங்கள் தம்பிங்க வீட்டிலலாம் நாங்கள் அந்த ஊருக்கு போனோம்னா எல்லா காயும் போட்டு கேரட்டு, கருணைக்கிழங்கு,
எல்லாம் போட்டு தால்ச்சா வச்சு கொடுப்பாங்க. கறியெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். அவங்க ஊர் தால்ச்சா அது. நாங்கள் கேரட் போட மாட்டோம். நம்ம அது இனிப்பாக இருக்கும்ல, அதனால் அது போடலை. வெறும் இந்த கருணைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன், அரிசி கஞ்ச தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க எல்லோரும், மக்களுங்கெல்லாம். உருளைக்கிழங்கு போடுறேன், சும்மா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போடுறேன். நல்லாயிருக்கும். எல்லா காயும் போட்டும் செய்யலாம், கத்திரிக்காய் பூசணிக்காய் போட்டும் செய்யலாம். அன்றைக்கி வந்து தால்ச்சாவில் வந்து நான் வந்து கறி போடாமல் செஞ்ச தால்ச்சா அது. இப்போ கறி போட்டு செய்கிற தால்ச்சா காமிக்கிறேன். வீடியோவில் பாருங்கள். எல்லோரும் எல்லா உறவுகளும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே இப்படி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து வேகும்போது நல்லாயிருக்கும். சும்மா ஒன்று போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். இப்போ வந்து வாழைக்காய் போடுறேன். வாழைக்காய் வந்து தோலோடையும் போடுவாங்க. கொஞ்சம் பாதி தோலோடு போட்டால் கொஞ்சம் அந்த பார்க்கும்போது அது ஒரு இதுவாக தெரியும். நம்ம வந்து இந்த தோலை ஃபுல்லாகவே சீவிட்டு போடுறோம். நேற்று இந்த கத்தி வாங்கிட்டு வந்தேன். ரிலையன்ஸில் போயிட்டு வாங்கி அண்ணன் கூட போயிட்டு வாங்கிட்டு வந்தேன்னா இந்த கத்தி என்ன ஆச்சு, கையை அப்படியே அறுத்துருச்சு. நேற்று கருணைக்கிழங்கு பொரியல் பண்ணும்போது கையை அறுத்துருச்சு. அதனால் பார்த்து செய்யுங்க. நாங்கள் வந்து அந்த வேறு மாதிரி கத்தியில் அரிஞ்சு செய்வேன். வாழைக்காய் வந்து இப்படி போடுங்க நல்லாயிருக்கும் தால்ச்சாக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு வாய்வு ஆகுது வாழைக்காய் சாப்பிட்டா அப்படின்னு சொல்கிறதுனால சேர்க்க மாட்டாங்க சில பேர். இது ஒரு ஆசைக்கு வாங்கிட்டு வந்தேன், சரி இருந்துச்சு, சரி அது போட்டு ஒரு தால்ச்சா வச்சு பார்க்கலாம். பிள்ளைங்க வீட்டில் வேலைக்கு போகிற பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது வீட்டில் எடுத்து வச்சு செஞ்சு எல்லா காய்கறியும் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. காய்கறிகள்லாம் அதில் ஒரு இது சாப்பிட்றதுக்கு நல்லது. அந்த மஞ்சள் பூசணிக்காய் கிடைக்கும்னு பார்த்தேன். இந்தமாரி இந்த பூசணிக்காய் கிடச்சிச்சு, சரி வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து இப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருக்குறேன் இந்த தண்ணியில். இது அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணியில் தனியாக போட்டுக்கலாம். ஏன்னா தாளிக்கும் போது நீங்கள் அது வரைக்கும் தான் போட்டு செய்யணும். அதுக்கு கொதித்த உடனே தான் இந்த பூசணிக்காயை போடணும். ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா வந்து கரைஞ்சிடும், சீக்கிரம் கரைஞ்சிடும். அதனால் வந்து பருப்பு போடுறதுக்கு முன்னாடி தான் இந்த பூசணிக்காய் போடணும். அப்படியே தோலோடையே போடுங்க, நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடும்போது எடுத்து போட்டுக்கலாம். அப்போ வந்து அது நல்லாயிருக்கும். இந்த தாஜ்மஹால் மாதிரி போய் பார்த்தோம்ல, திருவாரூர் தானே, நல்லா இருந்துச்சுங்க தாஜ்மஹால். அங்கே போய் பார்க்குறதுக்கு இங்கேயே போய் பார்க்குறவங்க போய் நல்லா இருக்குது அந்த தாஜ்மஹால். போய் பாருங்கள் எல்லோரும். ஸ்கூல் லீவுக்கு போங்க, பிள்ளைங்கள்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் நம்ம தாய் தோப்பம் கூட்டிகிட்டு போகிறாங்க வராங்க, நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு ஒரு இது தெரியும். இந்த 3 தக்காளி போட்டுக்கோங்க. வந்து 4 போட்டுக்கோங்க. இப்படி சின்னதாக இப்படி பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் போட்டால் தான் அந்த வதக்கும்போது அந்த நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தால்ச்சா செய்கிறோம் பாருங்கள். நம்ம அவ்வளோலாம் இல்லை, கணக்கு தெரியாது. நான் என் மதிப்பாக நான் செஞ்சிடுவேன் எப்போவுமே. அதனால் வந்து நம்ம தேவை இருக்கிறவங்க எவ்வளோ வேணுனாலும் யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம இத்தனை சூழ்நிலாம் சொல்கிறேன். பட்டை 3, பிரிஞ்சி இலை, ஆறு ஏலக்காய் போட்டிருக்கிறேன். இந்த கிராம்பு வந்து மதிப்பாக கொஞ்சம் போட்டிருக்கிறேன், ஒரு 4-5 போட்டிருக்கிறேன்.
ஏன்னா இதோடைய தால்ச்சாக்கு வந்து இந்த பட்டை லவங்க ஏலக்காய் தான் வாசனை நல்லா கொடுக்கும். அதனால் வந்து இது நல்லாயிருக்கும். இந்த கருப்பு பட்டை வந்து வெளியூர் பட்டை. நாங்கள் வந்து துபாயிலேருந்து எங்கள் மகன் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. பிரிஞ்சி எல்லாம் ஒண்டி நாங்கள் இங்கே வாங்கிப்போம். இந்த அன்னாச்சி பூவு இதெல்லாம் வந்து இதுக்கு தால்ச்சாக்கு வேண்டாம். இது வரைக்கும் தான் இது போடுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் துபாய்க்கு போயிருக்கும்போது எங்கள் மகனுடைய ஃப்ரெண்டுங்க எல்லோரும், அந்த பிள்ளைங்க எல்லோரும், ஆண்டி நீங்கள் சூப்பராக இருக்குது ஆண்டி தால்ச்சா அப்படி. ஏன்னா அந்த ஊரில் எனக்கு கறி பிடிக்காது, நான் மட்டன்லாம் வாங்க மாட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து சும்மா தான் காய்கறி போட்டு தால்ச்சா வச்சு கொடுப்பேன் அந்த பிள்ளைங்களுக்கு, தேங்காய் சோறாக்கி அதுமாரி செஞ்சு கொடுப்பேன். அந்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்குது ஆண்டி, சூப்பராக இருக்குது ஆண்டி அப்படின்னு சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல பிள்ளைங்க எல்லோரும், ஃப்ரெண்டுங்க எல்லோரும். வெங்காயம் வதங்கட்டும். பருப்பு வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு பருப்பு. இதில் வந்து நம்ம வந்து இந்த கறி போட்டோம்ல அதெல்லாம் வந்து எடுத்து அந்த கத்திரிக்காயோட போட்டு தாளிச்சால போட்டிங்கன்னா தான் நல்ல மணமாக இருக்கும். சும்மா வாசனைக்கு அந்த இதுக்கு நல்லாயிருக்கும். தால்ச்சாக்கு நல்லா போட்டோம்னா அந்த மணமாக இருக்கும். அன்றைக்கி வாங்கிட்டு வரல, அதனால் சும்மா தால்ச்சா அது ஒரு இந்த இப்போ காய்கறி கவுச்சி சாப்பிடாதவங்க பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஸ்கூல்லலாம் பிள்ளைங்க ஃப்ரெண்டாக இருக்கிற ஆளுங்க அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. அதுமாரி பார்த்து எல்லோரும் செய்வாங்கள்ல, அதனால் வந்து இந்தமாரி போட்டது. நான் வந்து 2020 வந்து போயிட்டு வந்தேன், துபாய்க்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் வந்து 2024லேயும் துபாயில் வந்து மருமக பேரம்பேத்தி எல்லோரும் பேரனுங்கெல்லாம் இருந்தாங்க, பேத்தி இருந்தா. அதனால் அவங்களுக்கு போயிட்டு இருந்துட்டு வந்தேன். அதனால் வந்து இன்ஷால்லா 24ல் உம்ராவும் செஞ்சுட்டோம். இன்ஷால்லா துவா செய்யுங்க, ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு துவா செய்யுங்க. எனக்கும் என் மகனுக்கும் துவா செய்யுங்க ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு. ஏன்னா என் மருமக வந்து பிள்ளையாக இருக்கிறதுனால நான் வரல மணி, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த கறியை போட்டு அப்படியே இதில் போடுறேன். தக்காளி 2 போட்டிருக்குறேன். இஞ்சி பூண்டு வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. வந்து அதில் வந்து அது நல்லா இருக்காது அவ்வளோவா, உங்களுக்கு உடலுக்கு வந்து கெடுதி அது. இந்தமாரி வீட்டில் வந்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க, வீட்டில் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வந்து வெளியில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து ஒரு 2 கரண்டி போடுங்க போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கடையில் அரைக்கிறது வந்து எப்படி இருக்குமோ உங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை சேர்க்குறீங்க. பூசணிக்காய் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது. அதனால் வந்து உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். வரவத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். நல்லா இட்லிலாம் போட்டாச்சு, பிள்ளைலாம் போயிடுச்சு. நல்லா வதக்கும்போது நல்லா சூப்பராக மணமாக இருக்குது. மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு கரண்டி போட்டுக்கோங்க போதும். ஏன்னா காரமாக இருக்குதுன்னு பிள்ளைங்க யாராவது சாப்பிட்றதுக்கு. இந்த பச்சை மிளகா லாஸ்ட்டில் போடுவாங்கல்ல, அதனால வந்து இப்போதைக்கு ஒரு கரண்டி போதும். இது வந்து காரம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா மிக்டாக இருந்தால் தான் கொஞ்சம் தால்ச்சா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் வந்து 2 கரண்டி போட்டுக்கோங்க. இது வந்து தனியாத்தூள், இதில் வந்து போட்டது வந்து தனியாத்தூள் மசாலாத்தூள். அதனால் அது போட்டு வெறும் இது தால்ச்சா வந்து இப்படி தான் வைக்கணும். இந்த தண்ணி சேர்த்துக்கலாம், தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த புளி தண்ணி பருப்பு எல்லாம் ஊற்றணும்ல, அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பூசணிக்காய் வந்து வேக போடணும் அப்புறமே. ஏன்னா இப்பவே போட்டால் குறைஞ்சிடும் பூசணிக்காய், வந்து எடுத்து சாப்பிட முடியாது. பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா பூசணிக்காய் வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சிடும். அது அப்போ வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு. அது ஒரு மாதிரி குழக்கலன்னு போயிடும். பாருங்கள் எப்படி இது பாருங்கள். கருணைக்கிழங்கு, வாழைக்காய் அப்புறம் போட்டால் தான், இப்போ போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஆவிலே வெந்துடும். வெந்த உடனே நம்ம எல்லாமே சேர்த்துக்கணும்.
பொறுமையாக நல்லா செஞ்சோம்னா நல்லா செஞ்சு சாப்பிடணும். உடம்புக்கு அப்படி தான் நல்லது. இந்தமாரி செஞ்சு கொடுத்தா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ணன் பிள்ளைங்க, அவனுங்க கம்பெனியில் ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாருமே நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தால்ச்சாலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அம்மா செஞ்சு கொடுங்கம்மா தால்ச்சா அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ வந்து மகன் வந்து சவுதியில் போயிருக்கிறாங்க. இப்போ 1 மாதம் ஆச்சு சவுதிக்கு போயிட்டு உம்ரா போயிருக்கிறாங்க. உம்ரா போய் முடித்தாங்க. இன்ஷால்லா எல்லா மக்களும் துவா செய்யுங்க என் பிள்ளைங்களுக்கு. தால்ச்சாவில் பருப்பு பாருங்கள், கடலப்பருப்பும் அந்த துவரம் பருப்பும் போட்டதுனால எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும். ரொம்ப அந்த கடலப்பருப்பு வந்து கரையக்கூடாது. எப்படி இந்த காயெல்லாம் பாருங்கள் கரெக்டாக நல்லா வெந்து வந்துருச்சு. ஏன்னா பூசணிக்காய் வந்து உங்களுக்கு பருப்பு ஊற்றும் போதும் அந்த இதெல்லாம் செய்யும் போதும் கரெக்டாக ஆயிடும், வந்து வெந்துடும். உங்களுக்கு ஊற்றுறோம் பாருங்கள். வடிகட்டி வச்சுட்டேன். எதுக்கும் ஒரு வாட்டி இப்படி வடிகட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. நல்லா கொதிக்கிட்டோம். புளி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் பருப்பு ஊற்றணும். எப்படி நல்லா மணமாக இருக்குது பாருங்கள். புளி ஊற்றிட்டோம். அந்த சட்டி பத்தலைன்ட்டு இன்னைக்கு அந்த பெரிய சட்டியாக வச்சுட்டேன். நான் வேறு சட்டி பருப்பு ஊற்ற போகிறேன். 2024 எங்கள் அண்ணன் முன்னாடி எங்கள் மச்சி அவங்க எங்கள் மருமக பேத்தி மயன் எல்லோரும் போனோம் உம்ராக்கு. மயன் தான் கூட்டிகிட்டு போனாங்க. துபாய் எல்லாம் சுற்றி காமிச்சாங்க. அது ஒரு ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தோம். உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டோம். இன்ஷால்லா ஹஜ்ஜி செய்யணும். வந்து அல்லா வந்து நாடுனா நாங்கள் எல்லா இடமும் போயிட்டு துவா செஞ்சுட்டு வந்தோம். அதனால் வந்து நீங்களும் எல்லா உறவுகளும் உம்ரா போயிட்டு வாங்க, ஹஜ்ஜி செய்யுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் மருமகளுடைய அம்மாவுக்கு வந்து 2வது இன்றைக்கி எங்கள் மருமகளுடைய அம்மா வந்து இன்றைக்கி மௌத்தா போன நாள். இன்ஷால்லா எல்லா உறவுகளும் துவா செய்யுங்க. எங்கள் மச்சி தான் அவங்க 2 வருஷம் ஆயிடுச்சு அவங்க மௌத்தா போய் இன்னைக்கு கணக்குக்கு. இன்ஷால்லா எல்லா உறவுகளும் தொழுவும் போது அவங்களுக்கோசம் துவா செய்யுங்க. லத்தீபம்மா பருப்பு கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். பச்சை மிளகாய் வந்து இப்படி கீறி போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டுறதீங்க. போட்டிங்கன்னா அந்த வெந்து ரொம்ப கொலன்னு ஆயிரும். போடும்போது இப்போ போடும்போது தான் அழகாக இருக்கும். நல்லா அந்த இது காரம் கொடுக்கும். கருவேப்பிலை வந்து இப்படி போடுங்க. தால்ச்சாக்கு இப்படி தான் போடணும். கருவேப்பிலை, புதினா, இந்த புதினா காம்புலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி போடுங்க. அப்போ தான் தால்ச்சாக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த கொத்தமல்லி காம்பு, இந்த கொத்தமல்லி எல்லாம் போடுங்க. எல்லாம் நல்லா உடம்புக்கு நல்லது. எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சுன்னா இந்த கொத்தமல்லி எல்லாம் தால்ச்சா நல்லா சூப்பராக மணமாக இருக்கும். தால்ச்சா இந்த தால்ச்சா இது நல்லா அந்த மிளகாலாம் வந்து கொதிக்கணும். எப்படி இது பாருங்கள். இந்த பூசணிக்காய் வெந்துருச்சு பாருங்கள். ஏன்னா கடைசியில் போட்டிங்கன்னா தான் பூசணிக்காய் வந்து நல்லா வேகும். ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா எல்லாமே கரைஞ்சிடும். அப்படியே அதை பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய், கறி, வாழைக்காய், இது எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். அப்படியே கொதிச்சவங்க இந்த கொஞ்சம் கால் இது இப்படி தெளிச்சு இப்படி தண்ணியை சுற்றி கழுவி விட்டால் தான் அந்த எண்ணெய் விரியும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மேலே அந்த மசாலாலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அப்போ வந்து லைட்டாக வந்து நீங்கள் இப்படி தண்ணி தெளிச்சு ஊற்றிங்கன்னா அந்த எண்ணெய் விரிஞ்சிடும். ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த டப்பாவில் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து இப்படி காம உரி வைங்க. அப்போ தான் வந்து வீணாக போகாது. ஒரு வாரத்துக்கு நல்லா அழகாக இருக்கும். எடுத்து தேவை இருக்கும்போது இப்படி உரி வச்சிங்கன்னா கருவேப்பிலை வந்து வீணாக போயிடும். இப்படி பாருங்கள். இப்படி எடுத்து கழுவக்கூடாது. கழுவாமல் வச்சுட்டு தேவை இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். தால்ச்சா முடிஞ்சிருச்சு பாருங்கள் உறவுகளே. அப்படி எல்லாம் கொத்தமல்லி கீரை அந்த இதெல்லாம் நல்லா சூப்பராக வச்சு பாருங்கள். தால்ச்சா நல்லா சூப்பராக மணமாக இருக்குது.
நல்லா இருக்குது. நீங்களும் இப்படி எல்லாரும் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து கொஞ்ச நேரத்து வேலை தான், ரொம்ப வேலைலாம் இல்லை. அப்படியே வந்து சமைச்சு செஞ்சு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நெய் சாப்பாடு, நெய் சோறாக்கிட்டு ஈரல் வாங்கிட்டு வந்தேன். ஈரல் பெரட்டிட்டு வந்து இது தால்ச்சா வச்சுருக்கோம் இன்னைக்கு. உறவுகளே எல்லாரும் வந்து எங்கள் சேனலை நல்லா பாருங்கள். பார்க்குற உறவுகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லா உறவுகளும் இப்போ வந்து எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லா உறவுகளும். நீங்கள் இதேமாரியே எல்லா உறவுகளும் எல்லாம் மறந்துட செய்யுங்க. இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைலில் செஞ்சுருக்குறோம். உறவுகளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.